நிமிஷம் ஒன்று நச்சுன்னு ஒரு தகவல். இது உங்களோட குட்டி ஸ்டோரி. காட்டு தீ பரவும்போது எல்லா மிருகங்களும் ஓடிச்சான். ஆனால் ஒரு சிட்டுக்குருவி மட்டும் தன்னோட சின்ன மூக்கில் தண்ணி எடுத்து வந்து அந்த தீயில் ஊதிச்சான். மற்ற மிருகங்கள் அதை பார்த்து கிண்டல் பண்ணப்போ அந்த குருவி சொல்லிச்சான், என்னால் தீ அணைக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் நாளைக்கு சரித்திரம் எழுதும்போது நான் தீ அணைக்க முயற்சி செஞ்சவங்க லிஸ்ட்டில் இருப்பேன். அந்த சிட்டுக்குருவியோட மனநிலை தான் இன்றைக்கி உலகத்துக்கு தேவை. இன்றைக்கி January 6th, வேர்ல்டு டே ஆஃப் வார் ஆர்ஃபன்ஸ். உலகத்தில் எங்கே போர் நடந்தாலும் அதோட மிகப்பெரிய வலியையும் இழப்பையும் சுமக்கிறது அப்பாவி குழந்தைகள் தான். தங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் தவிக்கிற அந்த குழந்தைகளோட மௌனமான கேள்விகளை மகாத்மா காந்தி, நெல்சன் மண்டேலான்னு பல தலைவர்கள் உலகத்துக்கிட்ட தட்டி கேட்டாங்க. நம்ம ஊரில் ஒரு ஃபேமஸ் டைலாக் உண்டு, தப்பு நடந்தால் தட்டி கேளுங்க, அட்லீஸ்ட் ஒரு வாய்ஸாவது கொடுங்கன்னு. இது சும்மா மாஸ் டைலாக் மட்டும் இல்லை, ஒரு குழந்தையோட அழுகையை துடைக்க நினைக்கிற மனிதாபிமானத்தோட குரல். அந்த தலைவர்கள் எல்லாரும் அந்த சிட்டுக்குருவி மாதிரி தான் தனி ஒரு நாளாக நின்று உலகத்தோட அநீதின்ற தீயை அணைக்க முயற்சி செஞ்சாங்க. நாம் ஒருத்தர் பேசுகிறதுனால உலகம் மாறிடுமான்னு யோசிக்காதீங்க. அநீதியை பார்த்து அமைதியாக இருக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய தப்பு. டோன்ட் ஜஸ்ட் பி அ விட்னஸ், பி அ வாய்ஸ். நாளைக்கு இன்னொரு குட்டி ஸ்டோரியில் மீட் பண்ணலாம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.